Hi friends, இன்னைக்கு நம்ம Suzuki Bergman used scooter ஓட complete review தான் வந்து பார்க்க போறோம். நான் ஏன் வந்து used scooter பண்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து புது ஸ்கூட்டர்ஸ் நிறைய பேர் வந்து மார்க்கெட்ல பண்ணியாச்சு. ஸோ இந்த used scooter வந்து எப்படி இருக்கு, ஸோ இதில் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஆஸ் யூஸராக வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த ஓனர் வந்து ஃபேஸ் பண்ணாரு, இந்த டீடைல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். சேனல் புதுசாக என்னோட பிரவீன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஹாட் த்ராடல்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பர்க்மேனோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து பார்க்கும்போது ஒரு பிக்கரான ப்ரொஃபைல். ஸோ மற்ற இந்த நமக்கு இந்தியன் ஸ்கூட்டர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்க்மேனில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து நமக்கு இருக்குது. ஸோ ஒரு பிக்கரான ஃப்ரண்ட் ப்ரொஃபைலாக இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹெட்லைட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேரிங்லேயே வந்து நமக்கு மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லுக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பர்க்மேனோட ரியர் ப்ரொஃபைல் பற்றி பார்த்துருவோம். ஸோ ரியர் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரியரில் ஒரு சின்ன பிரேக் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்இடிஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹாலஜன்ஸ் தான். ஸோ அதை தவிர டிசைன் வைஸ் வந்து பார்க்கும்போது இந்த பர்க்மேனோட டிசைன் வந்து ரியர் ப்ரொஃபைலுமே வந்து ஒத்து போகிற மாதிரி தான் இருக்குது. எந்த விதமான ஓவர்டனோ அண்டர்டனோ வந்து டிசைன்ஸில் எனக்கு வந்து பெருசாக தெரியல. ஓகே, பர்க்மேனோட பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். ஸோ பில்டுன்னு வந்து பார்க்கல, ஸோ யூசர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஓரளவுக்கு ரஃபாக தான் யூஸ் பண்ணியிருக்காரு. வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ராப் பண்ணதுலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸோ அந்த ஃபேட் ஆனதை தவிர மற்றபடி எந்த ஒரு ஸ்க்ராச்சஸோ நமக்கு வந்து கிராக்ஸோ வந்து பிளாஸ்டிக்ஸில் வந்து நமக்கு இல்லை. ஸோ இதை வச்சு பார்க்கும்போதே தெரியுது பில்டு வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ பெயிண்ட் குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸ்கூட்டர் சொன்னாலே நமக்கு வந்து ப்ராக்டிகலிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஸ்கூட்டர் செக்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு க்ளோஸ்டான ஒரு மொபைல் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்கிறது இந்த ஒரு இதில் தான். ஸோ இது மொபைல் ஹோல்டராகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜாகவும் நம்ம இதை வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே நமக்கு வந்து சார்ஜர் வந்து கொடுத்துட்றாங்க. இது வந்து வாட்டர் ப்ரூஃபும் கூட. ஸோ இது வந்து சுசுகி ஸ்கூட்டர்ஸில் ஆல்மோஸ்ட் அவென்யூஸ்லையும் இருக்குது, பர்க்மேன்லேயும் இருக்குது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஆக்சிஸில் வந்து இந்த ஃபியூச்சர் வந்து கிடையாது. பட் இது 2 ஸ்கூட்டர் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே கன்வீனியன்ஸாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் அந்த மாதிரிலாம் உங்களால் இதில் வந்து கேரி பண்ணிக்க முடியும். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிகலிட்டி வைஸ் நமக்கு இங்கே ஒரு சின்ன ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அண்டர் சீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹூக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பர்க்மேனில் கொடுத்துருக்க சுவிச்சஸ் பற்றி பார்ப்போம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹாரன், இண்டிகேட்டர் அண்ட் ஹை பீம் அண்ட் லோ பீம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாஸ் சுவிட்ச் வந்து கிடையாது. ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்டர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹில் சுவிட்ச் வந்து இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பர்க்மேனில் கொடுத்துருக்க மீட்டர் கன்சோல் பற்றி வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நெசசிட்டியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சிப்லிங்ஸ் கிட்ட இருக்க அதே மீட்டர் கன்சோல் தான் வந்து இதுலேயுமே வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டைம், அதுக்கப்புறம் வந்து ஃபியூல் இண்டிகேட்டர், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோ மீட்டர், அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தமாக எவ்வளோ கிளாக் பண்ணியிருக்கு வண்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 29,000 ப்ளஸ் வந்து கிளாக் பண்ணியிருக்கு. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு இன்ஜின் ஹீட் டெம்பரேச்சர் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவென்யூஸோட யூசர் தான். ஸோ இந்த இன்ஜின் ஹீட் டெம்பரேச்சர் இருக்கு இல்லைங்களா, ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது 2 பாயிண்ட் தாண்டி ரைஸ் ஆனதான் நான் வந்து பார்க்கல. ஸோ உண்மையாகவே இது ரியல் டைமில் வந்து ஒர்க் ஆகுதா, இல்லை வந்து ஜஸ்ட் ஒரு மீட்டரில் வந்து நம்மக்கிட்ட இந்த ஒரு ஃபியூச்சர் இருக்குது அப்படின்றத வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக இதை வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஸோ யாராச்சும் சுசுகி யூசர்ஸ் இருந்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஹீட் டெம்பரேச்சர் காட்டுது இல்லைங்களா, இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எத்தனை பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா ரீசெண்டாக வந்து நான் லாங் ரைடு எடுத்தப்பவுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் வந்து தான் மட்டும்தான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதை தாண்டி வந்து நான் 3rd or 4th பாயிண்ட் வந்து எனக்கு வந்ததாக தெரியல. ஸோ இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரிப் ஏக்கான ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க, ட்ரிப் பிக்கான ஆவரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரியல் டைம் மைலேஜ், அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி ப்ளஸ் வந்து பேட்டரி இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ BS6 இன்ஜின்ஸில் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த சென்சார்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேட்டரி டிபெண்ட் பண்ணி தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேட்டரியோட ஸ்டேட்டஸ் வந்து இங்கேயே வந்து நம்மளால் ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ
ஸோ மற்றபடி இந்த பேட்டரி இண்டிகேட்டருமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரன்னிங் டைம்லையுமே வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேட்டரி சார்ஜ் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து இந்த இடத்துலேருந்தே வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர் வந்து மற்ற எல்லா ஸ்கூட்டர்ஸ்லையும் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டர் கன்சோல் நமக்கு கனெக்டிவிட்டி ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க, டன் பை டன் நேவிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மொபைலோட நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வரும். ஸோ டே டைமில் விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த இஷ்யூஸ். ஸோ பாக்மைனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஜின் பற்றி பேசுகிறதா இருந்தால் ஸோ 8.48 bhp வந்து இது ஜென்ரேட் பண்ணும். அதே மாதிரி வந்து 10 Nm டார்க் வந்து கொடுக்கும். ஸோ மற்ற 125cc காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது டார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ரைடில் வந்து பார்த்துருவோம் இந்த மாதிரி இருக்குது ஃபீலிங் ஓட்டுறதுக்கு அப்படின்றது. இது ஒரு யூஸ்டு ஸ்கூட்டர் தான்றதுனால இதில் இருக்க பிரச்சனைகள் பற்றியும் நம்ம பேசியாகணும். ஸோ இதில் என்ன இஷ்யூஸ் இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் இதை வந்து அவேர்னஸ்லையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதில் பாக்மைன்லையும் வந்து நான் சேம் இஷ்யூ வந்து நோட்டீஸ் பண்ணேன். அது என்ன இஷ்யூன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து டிரான்ஸ்மிஷன், அதாவது இதோட சிவிடி இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து டெடிக்கேட்டடான ஏர் ஃபில்ட்ரோ எதுவுமே வந்து கிடையாது. இது வந்து ஒரு ஓல்டு ஸ்கூல் சிவிடி. உங்களுக்கு வந்து ரைட் பண்ணும்போது இதில் வந்து ரிஃபைன்மெண்ட்ஸ்ன்றது வந்து சுத்தமாக கிடையாது. ஸோ சுசுகி வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஒர்க் பண்ணி ஆகணும். நான் கண்டிப்பாக இதுக்கான ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ வந்து பண்ணுறேன். சுசுகி வந்து எந்த சேஞ்சஸுமே இதில் பண்ணல. ஸோ அதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1500 கிலோமீட்டர்லேயே வந்து ஹேண்டில் பார் வந்து வைப்ரேஷன் ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஃபுட் பேக்ஸுமே வந்து வைப்ரேஷன் ஆக ஆரம்பிக்குது. சிவிடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுத்தமாகவே ரிஃபைன்மெண்ட் கிடையாது இந்த பாக்மேனை பொறுத்து. அதே மாதிரி வந்து ஆக்சஸ் ப்ளஸ் வந்து அவேர்னஸ் இந்த 3 வண்டியிலுமே இந்த சேம் பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நான் ரைடில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எந்த அளவுக்கு அது வந்து ரைடை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது. நீங்கள் இன்கேஸ் ஹோண்டா இல்லை வந்து டிவிஎஸ் இந்த மாதிரி வண்டியெல்லாம் ஓட்டிருந்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் ஓட்டும்போது உங்களுக்கு கிளியராகவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இதோட சிவிடி வந்து ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுசுகியோட யூஸர் தான், அவேர்னஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாக்மேன் யூஸ் பண்ணும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் சேம் இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ அந்த லிட்ரலி வந்து அந்த சிவிடியில் வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கிறது வந்து கிளியராக வந்து தெரியுது. ஆஃப்டர் 30,000 இந்த ஸ்கூட்டர் வந்து எப்படி இருக்குது, பிரேக்கிங் எப்படி இருக்குது, மைலேஜ் என்ன கொடுத்துட்ருக்கு, அனாயிங் நாய்ஸ் ஏதாச்சும் இருக்கா, கம்ப்ளீட்டாக வந்து ரைட் ரிவ்யூவில் வந்து பார்த்துருவோம். நான் சிவிடி வந்து சொல்லியிருந்தேன் நிறையவே இஷ்யூஸ் இருக்குன்ட்டு. ஸோ இப்போ ரைட் பண்ணி பார்ப்போம் 30,000 கிலோமீட்டரில் என்ன மாதிரி இஷ்யூஸ் வந்து இருக்குது ரைடில் அப்படின்றது. இப்போ இந்த சுசுகி பாக்மேனோட கம்ப்ளீட் ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். ஸோ ஸ்டார்டிங்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. சம்டைம்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இமீடியட்டாக ஸ்டார்ட் ஆகிடும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லாங் செல்ஃப் எடுத்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹோண்டாவில் வந்து இந்த பழைய 3G வரைக்குமே இந்த சைலண்ட் ஸ்டார்டர் இல்லாத மாடல்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெண்டிக்ஸ் வந்து பெருசாக வந்து நாய்ஸ் வராது. அதாவது அந்த ஸ்டார்டர் மோட்டர்லேருந்து பெருசாக நாய்ஸ் வராது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, பிரேக்கிங் பற்றி பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 30,000 ஓடினதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதை நான் வந்து காட்டுறேன். இந்த 30,000 ஓடினதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ பிரேக்கிங்கில் வந்து நானும் அவேர்னஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. ஸோ டிஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா புதுசில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அதில். ஸோ மெயினாக வந்து ரைட் ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ ரைடிங் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் ரைட் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்கூட்டர். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டன்ட் பிக்கப் இருக்குது இல்லைங்களா, அது வந்து இந்த ஸ்கூட்டரில் பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் ஆகட்டும் அவேர்னஸில் ஆகட்டும் இந்த இன்ஜின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் பிக்கப்புக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான இன்ஜின்ஸ். இது வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த காம்படிட்டர்ஸோட நமக்கு வந்து டார்க் வந்து கம்மி தான். பட் ஸ்டில் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரைட் ஃபீல் இருக்குது இல்லைங்களா, ஆக்சிலேட்டர் கொடுத்த ஒன்று சும்மா இன்ஸ்டண்ட்டாக இழுத்துட்டு போகுது இல்லைங்களா, அந்த ஃபீல் வந்து இதில் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஹேண்ட்லிங் வைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஸ்கூட்டர். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டர்ஸோட டார்க் கம்மியாக இருந்தாலுமே அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ இந்த ஷார்ட்டாக ஸ்ட்ரீட்ஸில் ஓட்டுறதுக்காகட்டும் இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலன்ஸ் பண்ணுறதாகட்டும் ஸ்கூட்டர் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ சின்னதாக ஒரு மிட் ரேஞ்ச் வரைக்கும் ஓட்டி பார்ப்போம். நம்மளால் டாப் எண்ட் ஓட்ட முடியாது, ஏன்னா இது வந்து ஹைவே கிடையாது. ஸோ மிட் ரேஞ்சில் எப்படி இருக்குது ஸ்கூட்டர் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஏன்னா லோ எண்ட் வந்து நம்ம அந்த ஸ்ட்ரீட்ஸில் வந்து செக் பண்ணுவோம், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ மிட் ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ மிட் ரேஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாலிடாக இருக்குது. ஸோ நீங்கள் இதில் வந்து என்னென்னா ஒரு அட்வான்டேஜ் இந்த 0 to வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வரைக்குமே வந்து ஸ்கூட்டர் வந்து இன்ஸ்டண்ட்டாக புல் பண்ணுது.
ஸோ அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக இந்த 125cc செக்மெண்ட்டில் இந்த பர்க்மேன் ஆகட்டும், வெனிஸ் ஆகட்டும் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. கண்டிப்பாக ஆக்சஸ் வந்து ஒரு நாள் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ மற்றபடி இந்த டியூனிங் டிஃப்ரென்ஸ் இருக்கா இந்த 125cc ஆக்சஸ் ஆகட்டும், வெனிஸ் ஆகட்டும், இல்லை நமக்கு வந்து பர்க்மேனில் ஆகட்டும், டியூனிங் டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு பெருசாக ஃபீல் ஆகல. சேம் இன்ஜின் தான், சேம் செட்டப் தான். ஜஸ்ட் அந்த ஏரோடைனமிக்ஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகிறதுனால மேபி உங்களுக்கு வந்து அந்த ஏரோட ட்ராக்னால் வந்து பர்ஃபார்மன்ஸ் மேபி ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஷியேஷன் தெரியல. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து எந்த டிஃப்ரென்ஷியேஷனும் தெரியாது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி அந்த ஏரோடைனமிக்ஸ் சேஞ்ச் தான். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு டியூனிங் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ மிட் வரையுமே வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக இருக்குது ஸ்கூட்டர். ஸோ மிட் ரேஞ்சிலேருந்து டாப் எண்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம வந்து மூவ் ஆகும்போது ஸோ ஆப்வியஸ்லி இது ஒரு 125cc ஸ்கூட்டர் தான். ஸோ இதில் வந்து பெருசாக டாப் எண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸ்டில் வந்து நமக்கு வந்து அந்த மிட் ரேஞ்ச் வரைக்குமே ஸ்கூட்டர் சாலிடாக இருக்குது. டாப் எண்டு கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரெச் எடுத்து ஓட்டுறதா இருந்துச்சுன்னா மேபி டாப் எண்டு உங்களுக்கு ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நான் சிவிடியில் பேசின சேம் இஷ்யூ ரைட்டில் வந்து பெருசாக வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்பீட் பிரேக்கர் எக்ஸாம்பிள், நான் இந்த ஸ்பீட் பிரேக்கரில் வந்து ஏற்றி இது பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் மூவ் பண்ணுறேன் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து எனக்கு ஃபுட் பெக்ஸில் வந்து வைப்ரேஷன் இருக்குது. அந்த ரிஃபைன்மெண்ட் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஹோண்டா ஸ்கூட்டர்ஸு நான் ஓட்டும்போது அந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல் ஆகட்டும், சிவிடியோட ரிஃபைன்மெண்ட் லெவல் ஆகட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவிடி சைடு கண்டிப்பாக வந்து ரிஃபைன்மெண்ட் லெவல் கம்மி தான். ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு லாங் ரன் பண்ண ஒரு 29,000 ஓட்டின ஸ்கூட்டர் அப்படின்றதுனால ஸோ அந்த இன்ஜினோட நாய்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி வந்து நமக்கு அந்த கொஞ்சம் டெக்னிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன கிராங்க் நாய்ஸ் மாதிரியான ஒரு நாய்ஸ் வந்து இன்ஜினில் இருக்குது. ஸோ இது வந்து கிராங்க் நாய்ஸ் வந்து கிடையாது, பட் இதோட அந்த டியூனிங் லெவல் இருக்குது இல்லைங்களா, அந்த நாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குதுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ அந்த நாய்ஸ் லிட்ரலி வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இது கிராங்க் நாய்ஸ் வந்து கிடையாது. ஏன்னா வண்டியில் வந்து அந்த மாதிரி அக்ரெசிவாக அந்த நாய்ஸ் இல்லை. கிராங்க் நாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் லிட்ரலி அந்த நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மற்றபடி இதோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செக் பண்ணியே பார்த்துருவோம் ரியல் டைம் என்ன காட்டிகிட்ருக்கு அப்படின்றது. ஸோ 51 வந்து காட்டிகிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி போத் சிட்டி அண்ட் ஹைவே. ஸோ இது வந்து எக்ஸாக்ட்லி வந்து சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 to 48 வரைக்கும் தரும். இதுவே நீங்கள் லாங்கில் ஓட்டுறீங்க, ஹைவேஸில் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு 55 to 58 வரைக்குமே வந்து தரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக ஓட்டினாலுமே மைலேஜில் வந்து பெருசாக எஃபெக்ட் எதுவுமே இருக்கிறது. ஏன்னா நான் வெனிஸ் தான் யூஸ் பண்ணுறேன். பர்க்மேனோட யூஸர்கிட்டையுமே நான் கேட்டதில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நான் யூஸ்வலாகவே வந்து 70 to 80 தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ஸ்டில் வந்து அவருக்கு வந்து அந்த 55 to 58 அந்த ரேஞ்சில் வந்து மைலேஜ் கிடைக்கிறதா சொன்னார். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 2 பாயிண்ட்டை தவிர இது ஹீட் வந்து போகவே போகாது அந்த ஃபர்தர் பாயிண்ட்ஸு. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த பர்க்மேன் இல்லை வெனிஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக இதை வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இந்த 2 பாயிண்ட் தாண்டி எப்பயாச்சும் ஹீட் வந்து போயிருக்கா அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு நேம்லி ஃபியூச்சர்னு தான் நான் நினைக்கிறேன். ரியல் டைமில் வந்து இன்ஜின் ஹீட் டெம்பரேச்சர் வந்து எனக்கு காட்டுற மாதிரி தெரியல. ஏன்னா நானும் வெனிஸ் யூஸ் பண்ணுறேன். நான் 100+ கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா அது இந்த 2 பாயிண்ட்டில் தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு இன்ஜின்ன்றது ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டினா கண்டிப்பாக ஹீட்டாக தான் செய்யும். ஏன் வந்து இது 2 பாயிண்ட்டில் நின்றுது அப்படின்றது தெரியல. ஸோ கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கு யாராச்சும் இது நீங்கள் நோட் பண்ணியிருந்தால் எனக்கு வந்து சொல்லுங்கள். ஸோ இதுதான் பர்க்மேன் யூஸ்டு ஸ்கூட்டரோட கம்ப்ளீட் ரைட் ரிவ்யூ ப்ளஸ் வந்து ரிவ்யூ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக வந்து பர்க்மேன் யாராச்சும் வாங்க போகிறதா இருந்தால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மேபி யூஸ்டு ஸ்கூட்டர்ன்றதுனால இதில் வந்து நமக்கு ஓரளவுக்கு நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸ்டே டியூன்.